தமிழா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை கேஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் இண்டிகஸ் பெயிண்ட்ஸ். கணவன் மனைவியாக திருமண வாழ்வில் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவர்கள் அதிகம் எதிர்கொள்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளும் பார்க்குற ஆட்கள் எல்லாரும் கேட்டு நம்ம தந்தையாவோ தாயாவோ ஆகிற செய்தியை சொன்னால் தான் அதுக்கப்புறம் அந்த கேள்வி விடுவோம். இது சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம கூட்டு குடும்பமாக வசிக்கும் போது ஒரு பெண் கர்ப்பம் அடையும் பொழுது அவர்களை பார்த்து கொள்ள குடும்பத்தில் வயதானவர்கள் உறவினர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது கணவன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அதை பெருசாக கவனம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி நியூக்ளியஸ் ஃபேமிலியாக வந்தபோது கணவன் மனைவி இருவர் மட்டும் சேர்ந்து வாழ்வதே கூட்டு குடும்பம் இருக்கும் பொழுது அதில் அது முழு பொறுப்பு சுமை அதிகமாக கணவனுக்கு வந்தது. பெண்ணை விடவும் அதிக அழுத்தத்துக்கு உள்ளாகிறான் கணவன். அதே நேரம் அப்போ பார்த்தோம்னா கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது கணவனின் நன்மை ஒரு பெண்ணுக்கு இருக்குமான்னு தெரியல கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது. ஆனால் இப்போ கணவன் முழுமையாக இருக்குது, இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்கக்கூடும். அது ரெண்டுமாவும் தான் இருக்குது. அப்போ இப்போ கர்ப்பம் அடைந்த பெண்கள் ஒரு புறமும் அதை கொண்டாடும் கணவர்கள் மறுபுறம்னு பேச நினச்சோம் தமிழால். இப்போ டு ஸ்டார்ட் வித் இவர்கள் முதல்ல கர்ப்பமாக இருக்கான்னு இருக்கு இல்லையா, அது தெரிஞ்ச உடனே உங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஏதோ சாதிச்சிட்டோன்னு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வெற்றியின் ஃபீல், அந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்ற ஃபீல், வேர்ல்டு கப் அடித்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? இருக்கிறதுலே இது வரைக்கும் பார்த்த ஹாப்பினஸ்ல இதை விட பெரிய ஹாப்பினஸ் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸு. 2 பேர் சேர்ந்து தான் இருந்தோம். திடீர்னு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது தான் நான் மட்டும்தான் உள்ளே போனேன். இவர் ஏதோ கால் வந்துச்சுன்ட்டு வெளியே இருந்தாங்க. நான் உள்ளே போயிட்டு பார்த்தா ஆக்சுவலி டாக்டர் நீங்கள் டெஸ்ட் கார்டு பண்ணி பாருங்கள் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி இருக்காது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருந்தது. திடீர்னு சிரிச்சிட்டே சரண்யா அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லவும் என்னாச்சுடா இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ் அப்படிங்கவும் நான் ஹைப்பர் ஆகி எக்ஸைட்டட் ஆகி ஓடிட்டேன் அங்கிருந்தே. மனைவி கர்ப்பமாக இருக்காங்கிற செய்தி தெரிஞ்ச கணம் என்னவாக இருந்துச்சுன்னு? எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதிர்ச்சியாக இருக்கிறவங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? அவருக்கு மேலே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் பிளானே வேறு. லைக் குழந்தை இந்த கமிட்மெண்ட்ஸு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒரு 4+ இயர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஸோ நாங்கள் அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். பட் என்னுடைய சிஸ்டர் இருக்கா, என்னோடய தங்கச்சி, அவளுக்கே கல்யாணம் ஆகி குழந்தையும் வந்தாச்சு. பட் எங்கள் வீட்டில் எல்லோரும் ப்ரெஷர் தாங்க முடியல. அவளுக்கு வந்ததுக்கப்புறம் என்னையும் கேட்க ஆரம்பித்தாங்க. பட் நாங்கள் 2 பேரும் அப்படியே சும்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் கமிட் ஆகவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தோம். பட் இது எப்படி நடந்ததே தெரியல. லைக் எனக்கு அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆகணும், ஆனால் ஆகவே இல்லை. லைக் அடுத்த நாள் தான் தெரியணும். பட் நான் சும்மாவே ஒரு கியூரியாசிட்டியில் எல்லோரும் பயமுறுத்துறாங்களே அப்படின்றதுக்காக கிட்ட வாங்கிட்டேன். ஸோ யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்தப்போ ஒரு லைன் தான் வந்தது. அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக. ஆக்சுவலாக 2 லைன் வரணுமா அதில்? ஆமாம், ஓகே. ஆக்சுவலாக ஒரு லைன் தான் வந்தது. அப்போயே தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கூட இருந்தவங்களாம் ரொம்ப பயமுறுத்தி விட்டதுனால எனக்கு பயம் வந்துடுச்சு. திடீர்னு பார்த்தா அப்படியே ஃபேடின் ஆகுது. இன்னொரு லைன் கூட வந்து இன்னொரு லைன் வந்த உடனே எனக்கு பயத்தில் ஃபுல்லாக எப்படி சொல்ல வயிற்றை கலக்கிக்கிட்டு அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு ஓடுறேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் நைஸாக போய் எழுப்பினேன். ஒரு 4 o'clock இது ஆக்சுவலாக நடந்தது. இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸில் எல்லாம் சொன்னாங்கன்னு கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், செக் பண்ணேன், பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு. எந்திரிச்சிட்டு கடவுளே கனவாக இருக்கணும்னு தூங்கிட்டேன். கடவுளே கனவாக இருக்கணும் கத்துனாரா? கடவுளே கனவாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஏய் சீரியஸாக எழுப்பிக்கிட்டு எழுந்துரு அப்படின்னு. உன்னையவே இந்த தேவையில்ல வேலை பண்ண சொன்னது. கிட்டு வாங்கினதுனால தான் 2 கோடு வந்து தான். நீ எவ்வளோ 4 ஆண்டு காலம் தள்ளி வச்சிங்களா குழந்தை? கல்யாணம் ஆகி 4 வருஷம். லைஃப் லாங் இது வேண்டவே வேணாம்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் திடீர்னு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு எதிர்பார்க்கல. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமாக நாங்கள் இதை போஸ்ட்போன் பண்ணோம் ப்ரெக்னன்சியை அப்படின்னு. அப்படி யாரெல்லாம் எவ்வளோ நாள் போஸ்ட்போன் பண்ணியிருக்கீங்க? என்ன காரணம், எதுக்காக போஸ்ட்போன் பண்ணீங்க? ஆக்சுவலி எங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சார் 2 பேருக்குமே. அவங்க சைட்லேயும் சப்போர்ட் இல்லை, எங்கள் சைட்லேயும் சப்போர்ட் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 3 monthsலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் அப்போ போஸ்ட்பான் பண்ணணும்லாம் பிளான் பண்ணல. பட் ஆனால் 3 months மேரேஜ் ஆகி 3 monthsலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன டைமில் ஒரு 3 to 4 month ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அது அபார்ட் ஆயிடுச்சு.
ஓகே. ஏன்னா அவர் சைட்லேயும் சப்போர்ட் இல்லை, என் சைட்லேயும் சப்போர்ட் இல்லைங்கிறனால என்ன பண்ணணும்னே தெரியாது. ஃபஸ்ட் அந்த 3 மாதம் ஹாஸ்பிட்டல் போகணும், செக்கப் பண்ணணும், ஸ்கேன் எடுக்கணும், எதுவுமே தெரியாது. கன்ஃபார்ம் மட்டும் பண்ணதுக்கப்புறமா 3-4 மந்த்ஸ் அப்படியே ரெகுலராக எங்கள் ஜாப் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அதுவே அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளான் பண்ணோம், வேண்டாம் பெரியவங்க இப்போதைக்கு யாருமே வேண்டாம். பெரியவங்க இல்ல, யாருமே அப்படி இல்லை. கால அளவு வச்சிருந்தீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு வேணாம், 3 வருஷத்துக்கு வேண்டாம். அந்த மாதிரி டைமாக ஃபிக்ஸ் பண்ணல, இப்ப இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா எங்களதும் ஜாயின்ட் ஃபேமிலி, அவங்களோடதும் பெரிய ஃபேமிலி. ஸோ அந்த டைமில் வந்து பெரிய ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு நீ தான் அப்பா நான் தான் அம்மா அவ்வளோதான், 2 பேருக்குள்ளே வாழ்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ குழந்தைய வந்து எல்லா சொந்தமும் இருக்குது, இது தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரையும் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு ஆக்சுவலாக இருந்ததுனால மட்டும்தான் போஸ்ட்பேன் பண்ணோம். ஸோ ஆனால் அந்த போஸ்ட்பேன் பண்ணது ஒரு 2 வருஷம் கழித்து எங்களுக்கே ஒரு ஆசை வந்தது. ஏன்னா ஃபேமிலியாக ஆனால் மட்டும்தான் ஒரு மெச்சூரிட்டி வரும், ப்ளஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அப்படிங்கிறனால எங்களுக்கே தாட் வந்ததுனால 2 வருஷம் கழித்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஓகே பார்த்துக்கலாம். அப்பயும் யாரும் சப்போர்ட் இல்லை. பட் எங்களுக்கே போஸ்ட்போன் பண்ண பிடிக்கல, குழந்தை மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. அப்படி ஆசை வந்ததுனால நாங்கள் அதுக்கப்புறம் குழந்தைக்காக ட்ரை பண்ணும்போது எதுவுமே இல்லை. அடுத்து ஒரு 2 வருஷம் தானாக அதுவே போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. 4 வருஷம் கழித்து தான் அந்த ஏக்கம்லாம் அதிகமாகி IUI ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படி நிறைய பார்த்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஓவராலாக 40,000 நீங்க 50,000. கல்யாணமாகி 2 வருஷம் முதல்ல நீங்க விருப்பமா உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல அதை போஸ்ட்போன் பண்ணீங்க, தள்ளி போட்டீங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் இயல்பாவே அதுவே போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு, நடக்கல. கர்ப்பமாகல. அதுக்குள்ள ஏன் ஐவி ட்ரீட்மெண்ட்லாம் போனீங்க 4 வருஷத்துக்குள்ள? ஏன்னா இப்போ சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதானே. 1 வருஷம் அப்படின்னாவே அதுவே பெருசு. 4 வருஷம் அப்படின்னும் போது அப்பயும் ஃபேமிலி யாரும் ஜாயின் ஆகலை. பட் இருந்தாலும் 4 பேரை நம்ம பார்க்கும் போது அவங்க கிட்ட க்ளோஸாக பேசும்போது அம்மா ஸ்டேஜில் இருக்கவங்க அப்பா ஸ்டேஜில் இருக்கவங்க போது உனக்கு என்ன குறை அவருக்கு என்ன குறை இந்த அளவுக்கெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் பார்க்கும் போது அதுவும் ஒன்று, ப்ளஸ் எங்களுக்கும் யாரும் இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அப்படியாகி அதுக்கப்புறமா இப்போ தான் 5th இயர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்படி போஸ்ட்போன் பண்ண நாட்கள் வேற யாரு? ஸோ ஆக்சுவலி வந்து எங்களது காதல் கல்யாணம் தான். கல்யாணம் வந்து இவரை தான் பண்ணிப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது, இவரை தான் பண்ணுவோன்றது அது எல்லாருமே பண்ணுறது தான். பட் ஆனால் கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் வீட்டில் சொன்னதுமே வந்து அந்த ஒரு 6 months கேப்லேயே வந்து உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. வீட்டில் அப்படி சம்மதிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நீங்க? எதிர்பார்க்கல. சம்மதிச்சாங்க, அவங்க வீட்டில் வந்தாங்க பேசினா இந்த ஆகஸ்டா செப்டம்பரா, ஓகே செப்டம்பர் ஆவணி அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஒரு விஷயம் மட்டும்தான் என் லைஃப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்தது, எங்களோட கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட போஸ்ட்பாண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months to 1 year அப்படி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து எப்படியோ நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். குட்டி பொண்ணு வீட்டில் பாப்பா சொல்லுவாங்க, இது நான் அம்மா என்னென்னு புரியலையே சொல்லிட்டு கையெல்லாம் உதறிட்டு அப்போ வந்து என்னோட கண்ணில் வந்த கண்ணீர் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான்லாம் அழுவேனா, ஓஹோ இதை பார்த்ததும் இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கே கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. தண்ணி வந்து சின்னதாக ஒரு ட்ராப் வரும்போது ஓகே இவரை பார்க்கும் போது எனக்கு புதுசாக ஃபீல் ஆச்சு. அந்த பாசிட்டிவ் பார்க்கும்போது இன்னும் புதுசாக ஃபீல் ஆச்சு. வேறு எதுவுமே என் மைண்டில் இல்லை. ஓகே ஐம் சேஞ்சிங் நியூ அப்படின்ற மாதிரி புதுசாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்தது. சார் லைஃப்பில் எல்லாருக்குமே கோல் இருக்கும். எனக்கு கோலே இதாக தான் இருந்துச்சு. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் ஸோ வார்த்தையால் அதை சொல்ல முடியாது அந்த சந்தோஷத்தை. இவர் அப்படி கத்துறாரு, அது மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் சத்தமே வராமல் அப்படியே இப்படிலாம் பண்ணார். அது மட்டும் இருந்துச்சு. பக்கத்தில் விடுங்க. நீங்கள் உங்களின் தாய்மையை உணர்ந்த கணம் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? என் கூட விளையாட ஒரு பாப்பா வந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்வார்? ஸ்ட்ரிக்டான அந்த அளவுக்கு நான் ஜாலியாக விளையாண்டாக்கா திடீர் சடனாக மூஞ்ச காமிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பழைய லவர் இருக்கிறதுக்கு வந்துட்டாரா? லவருக்கு மேலே வந்துட்டாரு. ஓ, என்ன செய்யறாரு இப்போ? இப்போ ரொம்ப கேர் பண்ணுவார். அந்த ஃபஸ்ட்லாம் கண்டுக்கவே மாட்டார், சாப்பிடலன்னா கூட கண்டுக்க மாட்டார். இப்போல்லாம் வந்துட்டு நான் ஏதாச்சும் கேட்கணும், இப்போ டிவியில் ஏதாச்சும் யாருன்னா சாப்பிட்ற சீன் காமிச்சாங்கன்னா எனக்கு அது வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் இதுதானே வேணும், சரி நான் வாங்கி கொடுத்துட்றேன், அவள்தான் உடனே வாங்கி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி யாருன்னா எதாவது சாப்பிட்றாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சுன்னா உடனே வாங்கி கொடுத்துட்றாரு. அப்புறம் நடக்கும்போது கூட கை பிடிச்சிட்டு நடந்து போகிறது. ஓ, கை பிடிக்க மாட்டாரா? தொடவே விட மாட்டார். ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட கை பிடிச்சி கிராஸ் பண்ண மாட்டார். இப்போ போயிடுவார் முன்னாடி, அப்படிதான் போவார். பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கினா கூட கை பிடிச்சிட்டு தான் இறங்குறாரு. அந்த மாதிரி ரொம்ப கேராக பார்த்துக்கிறாரு. ஓகே. 11 years ஆயிடுச்சு சார். 11 வருஷம் ஆச்சா? சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அன்எக்ஸ்பெக்டடா? ஆமாம் சார். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, PCOS ப்ராப்ளம் இருந்தது.
அது இல்லாமல் நான் ஸ்டடீஸ் பண்ணும்போது தான் எனக்கு மேரேஜும் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு 4 இயர்ஸ் ஸ்டடீஸ் முடிச்சு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்து எனக்கு லேப்ரோஸ்கோப்பி அதெல்லாம் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணாங்க, வேறு எதுவும் இது பண்ணலை. இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் அதுலுமே எதுவுமே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அது எதிர்பாராத நாள் அது. ஏன்னா 32 டேஸ்லேயே எனக்கு வந்து டார்க் லைன் காட்டிடுச்சு. அது கூட வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க. எனக்கு அப்போ கூட எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே என்னால் வெளிப்படுத்த முடியல. உண்மைதானான்றது எனக்குள்ள ஒரு தாட். ஃபேஸில் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, எனக்கு உனக்கு நாளும் தள்ளி போகுது, 3 மந்த்ஸ் உனக்கு ரெகுலராக வந்தது, இத்தனை வருஷத்தில் இப்போ தான் கரெக்டாக வந்துட்டுருக்கு, நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னாங்கன்ட்டு சரி ஓகே நீங்கள் வாங்கிட்டு வாங்க செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க தான் செக் பண்ணாங்க. அது கூட நான் பண்ண மாட்டேன்ட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் இருந்தேன், இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு செகண்ட் லைன் வந்துருச்சுரி, அப்போ கூட நான் நம்பலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் ட்ரெயின் டைம் ஆகுது, நான் கிளம்பணும், வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் இருந்தது அந்த ஒரு இது இருக்கணும் அவ்வளோதான். ஒரு பயம் இருந்தது, அது பயம் கலந்து ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அந்த கார்டை எடுத்து நான் பேக்கில் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அவங்க ஒருவேளை அது இல்லைன்னா அவங்க அதை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்க போகிறாங்க, எதிர்பார்ப்பு இருக்க போகுதுன்ட்டு நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே நெக்ஸ்ட் டே வந்து இங்கே போய் நான் தனியாக செக் பண்ணேன், நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ அப்போ இன்னும் டார்க்காக காட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட சொன்னேன், இவங்க நான் தான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்லை, உன்னை நான் இப்போவே பார்க்கணும், நீ இப்போவே கிளம்பி வந்துரு. இல்லை திரும்ப நைட் தான் ட்ரெயின், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 4:30க்கெலாம் இறங்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க என்னை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழறாங்க. அவங்களே அறியாமல் தண்ணி வருது கண்ணில் இருந்து. அவங்க சொன்னாங்கல்ல உன் முகத்தில் ஏதோ வித்தியாசம் தெரியுதுன்னு அவர் சொன்னார் அப்படின்னு, என்ன வித்தியாசம் கண்டீங்க நீங்கள்? அவங்க ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக இருந்தது சார், நல்லா க்ளோவாக இருந்தது. என்னப்பா ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்ன இல்லை எனக்கு ஏதோ தோணுது, சம்திங் ஏதோ இருக்குது, நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விடுங்க, 11 வருஷமாக பார்க்காத இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நம்ம பார்ப்போம். அங்கே போயிட்டு நாகப்பட்டினத்தில் இறங்கினோடனே மறுநாள் காலம்புற செக்அப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இல்லைங்க, இந்த மாதிரி கோடு வந்திருக்கு. நாங்கள் தான் சொல்கிறோங்களா வந்திருக்குங்க வாங்க, எங்களுக்கு தான் முகத்தை பார்த்து தெரிஞ்சு நேற்று அப்படின்னு. ஆக்சுவலாக சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போல இது. அந்த தருணம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எந்த விஷயம் மறந்தாலும் அந்த தருணம் மறக்கவே முடியாது என்னால். ஓகே, இப்போ 2ஆவது நாள் வந்ததுக்கப்புறம் திருப்பி டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிங்களா? ஒரு 3 டேஸ்க்குள்ளே போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். 99.99% கன்ஃபார்ம் தெரியும். நான் 100% கன்ஃபார்ம்ன்றது டாக்டர் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா 11 வருஷம் இருந்ததுனால ஒரு டாக்டர் பார்த்துருவோம். கண்டிப்பாக எனக்கு உள்ளே போய் படுத்து அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை சொல்கிற வரைக்கும் எனக்கு பயம், என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவங்க என்கிட்ட சொல்கிறத விட நீ என் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லைம்மா நீ முதல்ல பாரு, இல்லை என் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, ஏன்னா அவங்களுடைய ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணும், அவங்களுக்கு தான் அந்த ஒரு சந்தோஷம் முழுசாக கிடைக்கணும் அப்படின்ட்டு. அவங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது அவங்களுக்கு. இப்போவே தண்ணி வருது சார் கண்ணிலேருந்து. ஏன்னா அந்த நினைவுகள் அப்படியே காத்திருப்பு. கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக யாருமே எங்களை கேட்கல, எங்கள் முகத்துக்கு நேராக கேட்கல, என்ன இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம் அந்த மாதிரி. இந்த முகத்துக்கு நேராக யாரும் முடிஞ்ச லட்சம் மாதிரி கேட்க மாட்டாங்கல்ல, என்ன இப்படி இன்னுமா பெற்றுக்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்கல்ல, அந்த இருக்கும். அவங்க சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் தான் சார். ஓகே, மனைவி கட்மாவுக்கு தெரிஞ்சோன்னே ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்களா, இல்லை வாங்கியிருப்பீங்க? பொதுவாக அது குங்குமம் பூ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அதை கேட்கணும். கேரிங்கிறது வந்து வெறுமனை பார்த்துக்கிற மட்டும் சொல்லலை, அதை போல் வாங்கினது என்ன, எந்த வகையில் அவங்கள பார்த்துக்கணும்னு நினச்சிங்க? சார் ஸ்பெஷலாக வாங்கணும்லாம் எதுவும் நினைக்கல, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் லவ் மேரேஜ் தான். அவளுக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு தெரியாது, ஆனால் எல்லாமே பிடிக்கும் அவளுக்கு. லவ் மேரேஜுக்கு நீங்கள் என்ன பிடிக்கும்னு தெரியாது, அரேஞ்ச் மேரேஜுங்க போன வாரம் தாங்க பார்த்தேன் பொண்டாட்டியை, என்ன பிடிக்குன்னு தெரியாதுங்க. அப்படி இல்லை சார், நான் எது வாங்கி கொடுத்தாலும் அது ஸ்பெஷலாக நினச்சி அது ரொம்ப விரும்பி ஏற்றுப்பா. இப்படி சொல்லி எவ்வளோ நாள் காலம் கழிச்சிருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி? 5 இயர்ஸ் ஆகுது சார். என்னங்க 5 இயர்ஸ் ஆகுதுங்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது அவருக்கு? எனக்கு பிடிக்கும்லாம் இல்லை சார், நான் எது இருந்தாலும் சாப்பிட்ருவேன். ஓகே, இதே தான் லவ் மேரேஜ் தான், நாங்கள் தனியாக தான் இருக்கோம், யாருமே இல்லை, நானும் அவளும் மட்டும்தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்லும் போது நான் ஆஃபீஸில் இருந்தேன். ஒரு 11:30 12 o'clock கால் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா. யார் சொன்னது, யாராவது கையை பார்த்து ஏதாவது சொன்னாங்களா? வீட்டுக்கு கீழே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க ஏதாவது கை பார்த்து சொன்னாங்களான்னு. இல்லை இந்த மாதிரி கோடு வந்திருக்கு அப்படின்னா, அப்புறம் டாக்டர் கிட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னொன்னே எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே புரியல. சரி ஓகே அப்படின்ட்டு வச்சுட்டு நம்ம அப்பாவா,
32 வருஷமாக ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஜீவன் வரப்போதா அப்படின்ட்டு யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லல சார் நான். அது ஆம்பளை பையன் பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்லாம் நான் எதுவுமே யோசிக்கல. எப்படி இருக்கும் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே நான் கொஞ்சம் மெமரபுளாக நான் யோசிச்சு பார்க்குறேன். என்ன மாதிரியே இருக்குமா, நான் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி வருமா, ஏதோ ஒன்று சாதிச்சிட்ட மாதிரி ஒரு கர்வமாக இருந்தது சார். அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லும்போது, சொல்ல மச்சான் அப்போ மந்த் எண்டு வேறு, முதல் முறையாக வந்து மந்த் எண்டில் கடன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்து சந்தோஷப்பட்டது அந்த நாள் தான் சார். நான் என்ன கூப்பிட மாட்டானே மாத கடைசியில், சும்மாவே காசு எடுக்க மாட்டான், மாத கடைசியில் கூப்பிட மாட்டானே, எல்லாரையும் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம் சார். நம்மளுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, எல்லாம் என்ன வேணுமோ சாப்பிடுங்க, வழக்கமாக சாப்பிட்ற உப்புக்களை வாங்கிக்காதீங்கடா, பிரெட் ஆம்லெட் வாங்கிக்கோங்க, இல்லை முட்டை பொடி மாஸ் வாங்கிக்கோங்க. இப்படிலாம் அவன் பண்ண மாட்டானே, என்னாச்சு, ஒரு திமிரா ஒரு கர்வமாக இருந்தது சார். அப்பா ஆகிட்ட மச்சான் அப்படின்னோடனே அந்த ஒரு ஃபீலு நல்லா இருந்தது சார். அது நீங்கள் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னீங்க ஒய்ஃப்ட்ட? இல்லை சார், அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவகிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார் சுத்தமாக. சரிம்மா இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்க, அதிகமாக எங்கேயும் நடக்காத போகாத அப்படின்னு மட்டும் சொன்னேன் சார். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக அவகிட்ட ஃபீல் பண்ணல. ஆமாங்க சார். அவர் சொன்னார் இல்லையா, அந்த 32 வயசுல நான் ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டுருந்தேன், இப்போ என்னை அப்பான்னு கூப்பிடுறது வந்துட்டானா அந்த குழந்தை எப்படி இருக்கும், என்னைய மாதிரி இருக்குமா, என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் யோசிச்சு பார்த்தேனார்ல, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸாக பிறக்க போகிற புள்ள இந்த மாதிரிலாம் இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க சார்? இந்த ஆக்சுவலாக வந்து உடம்பு ஒல்லி சார், தலை வந்து பெருசாக இருக்கும். என்னோட பேபிக்கும் வந்து என்ன மாதிரியே தலை வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சார். எப்படி பார்த்தீங்களா சார்? ஆக்சுவலாக எனக்கு என்ன அப்படின்னா, என் ஃபேமிலியில் எல்லாருமே மீடியம் கலர், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே மீடியம் கலர், எல்லாருமே கலர் அதிகம் அப்படிலாம் இல்லை. அவர் வந்து என்னை விட கொஞ்சம் கலரா. ஸோ மேரேஜ் ஆன அப்புறமும் சரி, லவ் பண்ணும் போதும் சரி, எல்லா டைமும் வைரமுத்து சொல்லுவார், சாலமன் பாப்பையா உட்காந்துருக்க மேடையில் நான் உட்கார்ந்து விரும்புவேன், ஏன்னா இவர் பக்கத்தில் உட்கார்ந்தாதான் நான் சிவப்புங்கிறத நாடு ஒத்துக்கும்பாரு. அந்த மாதிரி அவர் ரொம்ப கலரா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், மகிழ்ந்துட்டாரு. ஆக நம்மளை கலர்னு சொல்றதுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்காரு அப்படின்னு சார். அது அவரே அடிக்கடி சொல்லி காட்டுவார். ஆக்சுவலாக வந்து நான் செல்லமாக கூப்பிட்றது வந்து கருப்பின்னு தான் சார் அவங்கள வந்து கூப்பிடுவேன். ஆக்சுவலாக வந்து அவங்க என்னோட கொஞ்சம் கலர் டல்லாக இருப்பாங்க. நான் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேலை செஞ்சு நான் கருத்துட்டேன் சார். வைரமுத்து சாலமன் பாப்பையா கதை தான். ஓகே, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் அப்பா மாமா இவங்களுக்கான குட்டி குட்டி தொப்பை இருக்குமா. ஸோ அது பாப்பா பார்க்கும்போது அந்த குட்டியாக தொப்பையாக சப்பியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இவங்க தூங்கும் போது சில பேர் தூங்கும்போது அமைதியாக குவைட்டாக அழகாக இருப்பாங்க. தினமும் காலையில் நான் சொல்லுவேன், ஆமாம் தூங்கும் போது மட்டும் உண்மைதான். அப்போ வந்து நான் சொல்லுவேன், பாப்பாவும் இதே மாதிரி தூங்கும் போது அமைதியாக அழகாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்துருக்கு? எனக்கு அவளோட நோஸ் லைன் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அந்த நோஸ் லைன் தான் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுதுன்னு எனக்கு ஒரு புரிதல். ஸோ அதனால் அவளோட நோஸ் லைன் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார், இதை நான் டிஃபைன் பண்ணுறதை விட அவர் நல்லா டிஃபைன் பண்ணுவார். சார் ஆக்சுவலி வந்து என்ன மாதிரி தான் இருக்கணும். அப்போ இதை பற்றி பேசியிருக்கீங்க நீங்கள் முதல்லையே? இல்லை நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த என்ன மாதிரி தான் இருக்கும், என்ன மாதிரி தான் இருக்குன்னு. எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹைட் கம்மி, அப்புறம் நான் ஹைட் ஜாஸ்தி, எங்கள் மாமா ஹைட்டு, அப்போ நானும் ஹைட்டு. அந்த எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சு பவுட்ரு பூசி ரெடி பண்ணி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த மாதிரி பண்ணிட்டுருப்பேன். ராமண்ணா சொல்லும்போது எனக்கு ராம் அப்பான்னு ஒரு குழந்தை சொல்லணும். என்ன மாதிரி நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், என்ன மாதிரியே குறும் பண்ணணும், இவங்க எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணணும், எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவேன். ஃப்ரெண்ட்ஸு ரோட்டில் போனால் யாராக இருந்தாலும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவேன். என் பையனும் அதே மாதிரி என்ன மாதிரி எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கணும். சரி, இல்லை நான் கேட்குறது எப்படி இருக்கு? நானே சொல்கிறேன், எல்லாமே ஓகே, கலர் அதெல்லாம் ஓகே, உன்ன மாதிரி மூக்கு மட்டும் இருக்கக்கூடாது. இல்லை நான் கேட்குறது அவர் முடிவு பண்ணிட்டாரு பையன்னு. சார் இது வேற என்னங்கிறீங்க, நல்ல போட்டெல்லாம் கொடுப்பாரு. இதுவரை 10 பையன் சொல்லிட்டாரு அவரு. பையன்தான் ஏதாச்சும் அவர்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி ஏதாச்சும் நான் பண்ணேன்னா, டே மகனே ஒரு பஞ்சை போடுறா ஃபோனில் பேசும்போது, இங்கேயும் அதுக்கு ரியாக்ட்லாம் நடக்கும். உடனே ரொம்ப முட்டுதுப்பா வச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, டே தம்பி அம்மாவெல்லாம் சேட்டப் பண்ணக்கூடாது, அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. 2 பேத்துக்கு இப்பயே அந்த வேவ்லென்த் பாண்டிங்லாம் பயங்கரமாக இருக்கு. நீங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் அப்படியே பேசி எனக்கும் வந்துருச்சு சார். கற்ப காலத்தில் இருக்கும் மனைவிமார்கள், அதை கொண்டாடும் கணவன்மார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் நிவேதிதா காமராஜ் அவர்கள், கைனகாலஜிஸ்ட். நிவேதிதா காமராஜோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் சிந்தியா நாகபாண்டி அவர்கள். சிந்தியா நாகபாண்டி கற்ப கால உடற்பயிற்சி நிபுணர். இப்போ அவங்க சிறப்பு விருந்திட்ட போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று பேசியிருந்தோம் இல்லையா, அதாவது எல்லாருக்கும் வந்து குழந்தை பிறப்பது என்பது, குழந்தை உருவானது என்பது சந்தோஷம், அது வளரும் காலத்தில் அதனோடு பேசுவது சந்தோஷம், அதன் பிறகு வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விதமாக பிறந்தா போதுங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால்
உங்களுக்கு பிறக்க போகிற புள்ள இந்த புள்ளதான்னு சொல்வதற்கு என்ன டெக்னிக்கெல்லாம் கையாண்டுருக்காங்க? இது வரைக்கும் என்னை பார்த்த எல்லாருமே உங்களுக்கு பையன் தான் சொல்லியிருக்காங்க. மேல் வயிறா இருக்கு உங்களுக்கு, அதனால உங்களுக்கு பையன். வயிறே மேல் வயிறா தான் இருக்கு, அதனால பையன் அப்படி சொல்லாங்க. இவங்க எல்லாருக்கும் சிங்கிள்ன்றதுனால ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எனக்கு ட்வின்ஸு, அதனால யாரும் எதுவும் சொல்ல முடியல யாராலையும். ரெண்டும் பையனா இல்லை ரெண்டும் பொண்ணான்னு தெரியல. கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் வச்சு எந்திரிச்சா அது பையன் அப்படிங்கிற இடது கை ஊனி எந்திரிச்சா அது ஆம்பளை புள்ள பிறக்கும்பாங்க. சார் ஆக்சுவலி என்னோட மாமாவோட அப்பாவுக்கு மீன்ஸ் ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு வந்து பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக இப்போ ஃபேமிலி ஜாயினாக இல்லையா, நாங்கள் 2 பேர் தனியாக தான் இருக்கோம். அவரோட அப்பாவுக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பக்கம் மற்றவங்க வந்து சொல்லுவாங்க அந்த சில சிம்டம்ஸ் வச்சு, நீ படுக்கும் போது லெஃப்ட் சைட் படுக்கிறியா ரொம்ப, அப்போ உனக்கு பொண்ணு தான். எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கிற, லெஃப்டா ரைட்டா, அதை வச்சு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் செட்டு ஆக்சுவலாக பசங்க அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப ரூட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பையன் பிறந்தாதான் செட் ஆகும், பொண்ணுன்னா செட் ஆகாது அப்படிங்கிற தாட்டில் பையன் எனக்கு பிறக்கணும். மாமனாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்காக பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு, எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பேசிக்கிட்டு நான் வந்து பகுதி கவனமாக நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோங்கிறத வந்து திருப்பி வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இப்போ இந்த காலங்களில், கர்ப்பமாக இருக்க காலங்களில் நீங்கள் 2 பேர் மட்டுமா இருக்கும் பொழுது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா கூட உறவுகளை? நிறைய சார். மெயினாக எங்கள் அப்பா. ஆக்சுவலி எனக்கு எங்கள் அப்பான்னா உயிர், எங்கள் அப்பாவுக்கு நான் தான் உயிர். அப்படி இருந்தோம் மேரேஜ்க்கு முன்னாடி. இப்போவும் அவரை வந்து எனக்கு ஆப்போசிட்லேயே க்ராஸ் பண்ணி போவார். பட் அவரை பார்க்காத மாதிரி போவேன். அவரும் என்ன அப்படி தான் பண்ணுவார். நான் அவரை பார்த்தே 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரே ஏரியா, ஒரே ஸ்ட்ரீட், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவரை நான் பார்த்தே 3 மாதம் ஆச்சு. அவர்கிட்ட பேசி 3 மாதம் ஆச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா எங்கள் அப்பா முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அவரோட பொண்ணு நான் இருக்கேன். பட் இப்போ அவரோட சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகும்போதோ அவர் இது வரைக்கும் வந்ததில்லை என் கூட. ஸோ எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க சார். என்னால் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்க முடியல. அவங்கள வந்து நான் பார்த்துக்கிறேன், விடு, அப்பா இல்லைனா பரவாயில்ல, அவருக்கு எப்போ அவர் வரணும்னு அவருக்கு வந்து தோணுதோ அப்போ வந்து வரட்டும், அது வரைக்கும் நீ வந்து ஃபீல் பண்ணாதான், நான் இருக்கேன் உன் கூட. பட் எனக்கே அவங்க அதை ஃபீல் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப ஃபீலிங்காக தான் சார் இருக்குது. ஏன்னா என் ஃபேமிலி சைட்லேயும் யாருமே கிடையாது. இவங்களும் வந்துட்டு ஃபேமிலியில் இருந்து வந்துட்டு இப்போ என் கூட வந்து தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்க தனிமையில் இருக்க அந்த ஃபீல் என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதை ஃபேஸ் பண்ணி என்னால் அவங்கள வந்து பேச வைக்க முடியல. நீங்கள் அப்பா வழியில் பார்த்தீங்களா? நீங்கள் பேசுனது இல்லையா அவர்கிட்ட? இல்லை சார். ஆக்சுவலாக சுச்சுவேஷன் இப்போ அந்த மாதிரி இருக்குது. அவரை பார்த்தாலுமே அவர் பார்ப்பாரு, ஒரு ஸ்மைலோ இல்லை லைக் தலையாட்டுறது அப்படி எதுவுமே இருக்காது. அவர் பாட்டுக்கு அவர் போவார், அவர் பாட்டுக்கு அவர் வருவார், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கு. இல்லைம்மா, அது ஓகே. நீங்கள் போய் பேசியிருக்கீங்களா நான் கேட்குறேன். நான் அந்த பேசுகிற முயற்சி நீங்கள் எடுத்துருக்கீங்களா? போய் பேசி அவர் பேசாமல் போயிட்டாருன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு நான் போய் பேசினதில்லை. நான் அப்படியே விட்டுருவேன், அவர் பாட்டுக்கு அவர் போவார், அவ்வளோதான். ஒருவேளை அப்பாட்ட பேசுகிற நினச்சிங்கன்னா என்ன பேசுகிற நினச்சிருக்கீங்க? ஒரு நாள் பேசலை அப்பாவோட, நம்ம இப்போ மாசமாக இருக்கோம், அப்பா இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், பார்த்தோன்னே என்னவா சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு நினைப்பீங்க இந்த உரையாடலாம்? ஆக்சுவலாக இப்போ ஒரு 5 மந்த் கம்ப்ளீட் ஆகி இப்போ 6 மந்த் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நிறைய உதைப்பாங்க. பேபி வந்து பெல்லியிலேருந்து நிறைய உதைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த சிம்டம்ஸ் எங்கள் அப்பாட்ட சொல்லும் போது அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கணுன்னு ஆசை சார். ஸோ அதுதான் கண்டிப்பாக சொல்வேன். இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லணும், அதுக்கு எங்கள் அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கணுன்னு ஆசை. ஓகே. இதை போல இந்த கற்ப காலத்தில் நான் யாரோ நபரோ அல்லது பொருளோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த வந்து லவ் மேரேஜ் தான். பட் எங்கள் மாமியார் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். என் விஷயத்தில் எப்படின்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து மாமியார் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி நிலைமையில். அப்படி பார்க்கும்போது நான் ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அம்மா வீட்டு சைடில் வந்து சப்போர்ட் கிடையாது. ஏன்னா அது ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் தான் எங்களுது, பட் எங்களுது கிடையாது. ஸோ அத்தை பையன் தான் சொன்னீங்க நீங்கள்? அத்தை பையன் தான், பட் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைனால மேரேஜ் அவங்க வரல. ஸோ எங்கள் அத்தை தான் எல்லாமே எங்களை பார்த்துக்கிட்டது. எங்கள் மாமியார் தான். ஒரு அம்மாவாக வந்து எப்படி நின்று செய்யணுமோ, ஒரு அம்மா வீட்டிலேருந்து என்ன சீதனம் கொண்டு வரணுமோ எல்லாமே எங்கள் மாமியார் எனக்கு செஞ்சாங்க. அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க மிஸ் பண்ணாலே சொல்கிறாங்க. இல்லை, அவள் அப்படி ஃபீல் பண்ண மாட்டான். அம்மாவை மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டான். மோஸ்ட்லி நான் இருந்தால் கூட இருந்தால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அம்மா இருந்தால் போதும். எங்கள் அம்மா இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள்.
இந்த அவங்க எப்போனா ஒரு வாட்டி ஃபீல் பண்ணுவான், அவங்க அம்மாவை நினச்சி நைட்டில் ஃபீல் பண்ணுவான் என்கிட்ட. அந்த டைமில் ஈகோ விட்டு போய் பேசலாம், இவளுக்காக போய் பேசலாம் தோணும். ஆனால் சம்டைம் அவளை வேணாம், நம்மளை வேணான்ட்டாங்கல்ல, நம்மளுக்கு வேணாம் அவங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். எனக்கு அத்தை இருக்காங்க, மாமனார் இருக்கார், நீங்கள் போதும் எனக்கு, அந்த ஒரு ஹாப்பியில் இருப்பாள் எப்பயுமே என் கூட. இவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார். இவர் வந்து ஆக்சுவலி கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர். எப்போ பார்த்தாலும் ஊட்டி அந்த மாதிரி சுற்றிட்டே இருப்பார். அவர் பேசுகிற டைமே ரொம்ப கம்மி தான் சார். ஆனால் இருக்கிற டைம் நல்லா பார்த்துப்பார். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து ஷூட் அப்படி ஏதோ போயிட்டுருப்பார். வீட்டில் இருந்தாலும் எடிட்டிங் அப்படின்னு ஆஃபீஸ் போயிடுவார். ஆனால் அவர் ரொம்ப ஹாப்பி தான். நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஸ்டுடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தார். நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டுடியோ போட்டார். கேமரா அப்புறம் வாங்கினோம். பேபி வந்ததுக்கப்புறம் தான் நிறையா. ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனாலேயே நான் அங்கே இருக்கிறத விட இங்கே நிறைய இருந்தேன். அதுக்கு அதான் ரீசன். எதுக்கு அதான் ரீசன்? அம்மா வீட்டில் இருந்து அந்த நேரம் கிடைக்காதுன்னா ஓகே, அவர் எப்பொழுதாவது தான் இருப்பார், இருக்கும்போது கூட இருந்துருவோம்னு. சரி, எனக்கே தெரில. எனக்கு என் பையன் வந்துட்டான், நீ கமிட்மெண்ட் நிறையா இருக்குது, நிறையா சம்பாதிக்கணும். இதுவரை அவங்க சொன்னதே இல்லை உங்கள்கிட்ட அதை? நான் கால் பண்ணாலும் பேசுவார், கிளைண்ட் கால் வந்துடும். ஸோ ஒரு நிமிஷம் இரு சார் அப்படிம்பாரு, அதுக்கப்புறம் கால் வராது. ஆனால் நான் திருப்பி கூப்பிடலாம் மாட்டேன். திருப்பியும் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் பேசுவேன். ஆனால் அவருக்கே தெரியாது இது. நீங்கள் அது உணர்ந்தே இல்லையா அதை? நீங்கள் அப்போ ரொம்ப அருகில் இருக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்கிறத? எனக்கு இன்னைக்கு தான் சார் சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ணது, சில குழந்தைங்களை வந்து இந்த வந்த நேரம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஏதாவது டவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா குழந்தைய ப்ளேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நான் கன்சீவ் ஆன டைமில் அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து அவங்க இதனால தான் இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன், அவரும் ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் இது எத்தனை பேர் இது ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பாப்பா கிட்ட பேசும்போது எங்களுக்கு அது கிடச்சிது நிறையா. எனக்கு ரொம்ப ஒரு நாள் ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப அழுதேன், இதனால தான் நம்ம லைஃப் வேறு மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு. அப்போது அந்த பாப்பா கிட்ட இந்த மாதிரி அப்பாவுக்கு வேலை இல்லைம்மா, நீ வந்து எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது வித்தின் அ வீக்லேயே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பேல வேலை கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க எங்களுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது அப்போ அந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகே, குழந்தைகிட்ட பேசுகிறாங்கன்னு சொன்னாங்களா? அப்படி குழந்தைகிட்டவே நீங்கள் வயிற்றுல இருக்க பிள்ளைகிட்ட என்ன பேசுகிறீங்க? நான் வந்து சிம்பான்னு கூப்பிடுவேன். ஸோ இப்போது ஆக்சுவலி கிக் பண்ணுறது தான் சொல்கிறேன் நான். என்னடா இந்த டைமில் எந்திரிச்சிட்டிங்க நீங்கள், ஆக்சுவலி இது உங்கள் டைமே இல்லைங்களே, தூங்குங்க. அப்புறம் வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து அம்மா லவ்ஸ் யூ ஸோ மச், அப்பாவும் லவ்ஸ் யூ தான், ஆனால் அம்மா தான் நிறைய லவ்ஸ் யூ ஸோ மச், இது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் டெய்லி கேட்குறது, உள்ளே இடம் இருக்காடா உனக்கு, வெளிச்சமாக இருக்குதா, என்னமோ இருட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது, போதுமா அம்மா சாப்பிட்றது, போதுமா தண்ணி குடிக்கிறதுலாம் உனக்கு போதுமா, பத்துதா, எதனா இல்லைனா ஒரு கிக்கு கொடு அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குன்னா 1 கிக்கு, அப்பானா 2 கிக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசினது சார், உனக்கு ஃபஸ்ட்டு ஹக்கும் ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பேசினேன். கிஸ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை, அப்பா தான் உனக்கு முதல் முத்தம் கொடுத்துருக்கேன் பாரு, உங்கள் அம்மா கூட இப்போ வரைக்கும் உனக்கு தரல அப்படின்றது மட்டும்தான். இவங்க வந்து ஒன்று சொன்னாங்கல்ல, ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் பாசிபிளாக இருந்திருக்கா? ப்ராபபிலிட்டிலாம் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வச்சோம், அதாவது அப்டமன் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றமாக இருக்குது, இல்லை ரொம்ப இறக்கமாக இருக்குது, இந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் வச்சும், இல்லை ரொம்ப க்ளோயிங்காக இருக்காங்க, இல்லை வந்து அவங்க ரொம்ப டார்க்காக இருக்காங்க, இந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் வச்சும் என்ன குழந்தைன்றது வந்து டிசைட் பண்ணவே முடியாது. ப்ளஸ் அதுக்கு மெடிக்கலான எந்த விதமான சாட்சியங்களும் கிடையாது. ஸோ ஒரு ஆணா பெண்ணான்றது இஸ் ஒன்லி ஜீன்ஸ் தான். பேசிக்லி யூ ஹாவ் 46 குரோமோசோம்ஸ். அந்த 23rd குரோமோசோம் தான் வந்து ஒரு ஆணா பெண்ணா நிர்ணயிக்குது. பட் குழந்தைகள் வளரும் போது எல்லா குழந்தைகளும் ஒன்று தான். ஸோ ஒரு கருக்குள்ளே இருக்கும் போது அதுக்கு எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் கிடையாது. ஆனா பெண்ணான்றது இந்த விதமான எந்த சயின்ஸும் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது யூஸ்வலாக. ஓகே, நீங்கள் வந்து ஒரு கர்ப்பகால உடற்பயிற்சி நிபுணர் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை போல் இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் என்னவாக அவர் நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லுவீங்க? ஏன்னா முந்தி வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா வேலையும் செய்யணும், செஞ்சால் வந்து பிரசவம் வந்து இயல்பாக இயற்கையாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்போ நகரத்தில் சார்ந்து இருக்கும் பொழுது வேலை செய்வது என்பது ரொம்ப அருகிருச்சு. அதெல்லாம் போகும்பொழுது இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் என்பது ஆனால் அவசியம்னு எல்லாருமே உணர ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் செய்யணும்னு.
அப்படி எதெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள் உங்களுக்கு? எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லையான்னு ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் இப்போ ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நான் பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறேனா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ஷூர் பண்ண சொல்கிறேன்னா, ப்ரெக்னன்சின்றதை தாண்டி பொதுவாக ஜென்ரல் எக்ஸசைஸுமே சரியான ஃபார்மில் பண்ணால் தான் அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம எதையோ பார்த்து பண்ணுறோம் அப்படின்றதுனால எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிருமா அப்படின்றது டவுட்ஸ் தான். அவர்களுக்கு அப்படி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரெச்சஸ் போல் ஏதாவது சொல்லணும்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக. இப்போது இதை பொறுத்தளவு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட இடுப்பு எலும்பு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதுதான் ஒரு விமனோட இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்போட டம்மி, எக்ஸாக்ட் கிடையாது, இது அதோட டம்மி. சரியா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் மேலே இன்லெட், அதாவது பேபி ஃபஸ்ட்டு உள்ளே வர்ற பகுதி. இது மிடில் இருக்க ரீஜன் மிட் பெல்விஸ், ஒரு மிடில் ரீஜன் வச்சுக்கோங்களேன். கீழே இருக்க இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் அவுட்லெட், பேபி வெளியில் வர்ற பகுதி. ஃபஸ்ட்டு நம்மளோட லேபர் அப்போ நம்மளோட போன்ஸ் நமக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், நீங்கள் லாஸ்ட் வீக் கிட்ட உங்களுக்கு செக்கப்லாம் போவீங்க. போகிறப்போ பேபி ஹெட் என்கேஜ் ஆகலை அப்படின்னு மேபி உங்களுக்கு கேள்விப்படுவீங்க. இல்லை தலை என்கேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த இன்லெட், அதாவது பேபி உள்ளே வர்ற இந்த பகுதியை திறக்க வேண்டும். நம்ம இந்த மூமெண்ட் நடக்கணும். உங்களுக்கு பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இன்லெட் ஓப்பன் ஆகணும்னா ஃபீட் இன், அதாவது ஃபீட் இன் பொசிஷன் வந்தாலே இடுப்பு எலும்பு நல்லா ஓப்பன் பண்ணி கொடுக்கும். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தான் பண்ணுவாங்க. இவ்வளோ பண்ணுறப்போ இந்த எலும்பு என்னாகும்? ஒன்றுமே ஆகாது, இவ்வளோ தான் நடக்கும். ஸோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஸ்லோவாக இந்த கால் நல்லா மேலே கொண்டு ஸ்லோவாக நல்லா முடிஞ்ச அளவு நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடுப்பு எலும்பு நல்லா உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும். அப்போ பேபி தலை என்கேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இதை தவிர என்னால் இதெல்லாம் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு கஷ்டமாக இருக்குன்னா, நின்றுக்கிட்டேவோ இல்லை உங்ககிட்ட பால் இருந்ததுன்னா பால்லையோ ஃப்ரண்ட்டு டில்ட் பண்ணிங்க, நியூட்ரல் பொசிஷன் நார்மலாக உட்காந்து டில்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்லெட் நல்லா ஓப்பன் ஆகும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு மாதிரிக்கு பண்ணி காட்டுறாங்க. எப்படி பார்த்து பண்ணக்கூடாதோ அப்படி இப்போ இவங்க சொன்னதை பார்த்து பண்ணக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதை ப்ராப்பராக ஒழுங்கான ஒரு உடற்பயிற்சி முறை வச்சு மருத்துவரோட ஆலோசனையின்படி அவருடைய மேற்பார்வையின்படி தான் அதை செய்ய வேண்டியது. இப்போ 2 பேரும் உடற்பயிற்சி முறை மருத்துவர் 2 பேரும் விஷயம் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியம் கடைசியாக லேபர் வார்டு என்பது பிரசவ அறைக்குள்ளே போகிற நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் இன்றைக்கி பல நாடுகளில் கணவன் அவசியம் உடன் இருக்கணுங்கிற பற்றி பேசுகிறாங்க, கட்டாயமாக்கியிருக்காங்க. நம்ம இப்போ இங்கே பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி என் கணவன் என்னோட லேபர் வார்டில் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது என் மனைவியோடு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அது ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது லேபர் ரோல் இருக்குது எவ்வளவு அவசியம்னு இவங்க சொல்லணும்ல அவருக்கு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இப்போ அது ஒரு காமனான ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் டெஃபினட்டாக லேபர் டெலிவரி ரூமில் இருக்கிறதுன்றது இஸ் அ வெரி காமன் ப்ராக்டிஸ். ஏன்னா அதில் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு கார்டிசால் லெவல்ஸ், சில ஹார்மோன் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகும் டியூரிங் டெலிவரி, டியூரிங் ஈவன் ப்ரெக்னன்சி ஜேர்னி கூட. ஸோ அந்த லெவல்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ வென் உங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்கும்பொழுதோ அவங்களோட ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகும்பொழுது பெயின் டாலரன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அதை எதிர்கொள்கிற அந்த கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், அந்த பாசிட்டிவ் ஒரு வைபாக இருக்கட்டும், அது ஒய்ஃப்க்கு கிடைக்கிறது வி சி நார்மலி. இப்போ இந்தியாவிலும் கூட இல்லை தமிழ்நாட்டில் கூட வி ஹாவ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹஸ்பண்ட் இன்சைட் த லேபர் வார்ட் இஃப் த பேஷண்ட் லைக்ஸ் அண்ட் ஆர் த ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் டு. பட் அகெயின் சில நேரங்களில் ஹஸ்பண்டே கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க, பிகாஸ் தேர் லைக் இல்லை அந்த பிளட் அண்ட் அந்த சினாரியோக்குள்ளே நாங்கள் வரல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ வென் எவர் தே வாண்ட் தே கேன் டெஃபினெட்லி கம் இன்சைட் த லேபர் ரூம். அது இட்ஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் ஃபார் த மதர் அண்ட் ஃபார் த ஹஸ்பண்ட் அஸ் வெல். அந்த பார்ட்னர் கூட இருக்கிறதுக்கான பாசிட்டிவ் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவளுக்கு நான் வேணும். அந்த சுச்சுவேஷனில் அந்த ரூமில் அவளுக்கு ஜஸ்ட் நான் ஒரு சப்போர்ட்டாக அவள் கையை பிடிச்சிட்டு இருந்தாலே போதும். நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு கூட சொல்லணுன்ற அவசியம் இருந்திருக்காது. நான் கையை பிடிச்சிட்டு இருந்தாலே அவளுக்கு அது பெரிய பலமாக இருக்கும். அதுக்காக அவள் கூட நான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட. ஓகே, நம்ம இந்த கர்ப்ப காலத்தை பற்றி நிறைய பேசியிருந்தா கூட குறிப்பாக நம்ம எதை கான்செப்ட் பண்ணி பேசினோம்னா அவர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதுங்கிறது தான். முதல்ல கருவுற்றதை செய்தியை எந்த எதிர்பார்ப்போட கணவன்கிட்ட சொன்னாங்க தொடங்கி கடைசி பிரசவத்துக்கு
கணவன் உள்ளுக்குள்ள அறைக்குள்ள இருக்கணும் எதிர்பார்ப்பு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து என்பது என்னென்னா, இந்த வளகாப்பு நடத்திக்கணும்னு எல்லா பெண்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அது வந்து சின்னதாவோ பெரியதாவோ ஒரு தான் இருந்துடணும் அப்படின்னு. ஏன்னா பேம்பர் பண்ணால் பிடிக்கும்ல, உட்கார வச்சு எல்லாம் பேம்பர் பண்ண. அப்படி உங்களுடைய வளகாப்பில் நடத்திக்கிட்டதில் அது நடத்திக்க போகிறதுல அதை பற்றி இருக்க உங்களுக்கு யோசனைகள், அதை பற்றி இருக்க எண்ணம் என்ன உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு அவர் வளையல் போட்டு விடணும், நலங்கு வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதை பண்ணார். ஆனால் கூட உட்காரணுன்றது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என் பக்கத்தில் நீ உட்காரணும்ப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு சரின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் பக்கத்தில் உட்காரல. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் அது அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவும் அந்த பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அந்த பழக்கம் இல்லைன்ட்டு உட்காரல. அதால இல்லை, சாப்பாடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, எடுக்க போயிட்டேன். அதனால் உட்கார முடியல கூட. எது முக்கியம்? வரவங்களுக்கு சாப்பாடு தானே முக்கியம். அது கூட பக்கத்தில் உட்காந்துக்கலாம். இருங்க, பிரியாணி இருக்க யார் வேணாலும் போகலாம், பக்கத்தில் யாருக்கு வர்றது? வளையல் போட்டு விடணும்னு நினச்சேன் சார், அது ஆனால் அவர் பண்ணலை. இல்லை சார், அது போட்டு விடணும்னு நானும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். எங்களது கொஞ்சம் ஃபேமிலியில் அந்த கல்ச்சர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. வரவங்கெல்லாம் வளையல் போட்டுட்டு அந்த வெத்தலை பாக்கு அதில் காசு வச்சு கொடுப்பாங்க. சரி, வேறு யாரையும் நம்பக்கூடாதுன்னு அதை வாங்கி வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கீழே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுருந்தாங்க, இவர் மாதிரி தான். அதை பார்க்க போனனால அது முடிஞ்சு போச்சு சார். அதாவது என்னென்னா, எல்லா மனைவியுமே சொல்கிறது திரும்ப திரும்ப, என் கணவர் எனக்கு வளையல் போட்டுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க, என் கணவர் கூட இருக்கணும்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பூரா திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை வர்ற ஆள் சாப்பிட்றது தான் முக்கியம். வர்ற ஆளுக்கு பல சீமந்தத்தில் பல வளகாப்பில் இந்த வளகாப்பு ஒன்று கரெக்டாக, அடுத்த வளகாப்புக்கு போகணுன்னா இந்த வளகாப்பு மறந்துடும். ஆனால் மனைவிக்கு நடந்த வளகாப்பில் கடைசியே ஞாபகம் இருக்கும், தன் கணவன் தன் கூட இல்லவே இல்லையே, பிரியாணி ஏண்டாவை தூக்க போயிட்டாரேன்னு. அதனால தமிழ் குரு நல்லுள்ளதுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, பிரியாணியை யார் வேணாலும் தூக்க போவாங்க, அது பிரச்சனை இல்லை. சாப்பாடு யார் வேணாலும் போடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மனைவியின் பக்கத்தில் உட்காந்து அவளின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் முக்கியங்கிறது தான். இவங்க எல்லாரும் சொல்லும் போது எனக்கு இருந்த ஒரு விஷயம், இவங்க இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் 2 பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு, வேறு யார் இன்னும் பெரியவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஒரு ஐடியா. ஆனால் நான் ஹால் புக் பண்ணலாமா அப்படின்னப்பா ஓகே அப்படின்னு சொன்னார். 7th மந்த் உங்கள் வீட்டு சைடில் பண்ணுவாங்க, அப்போ பண்ணிக்கலாமா, இல்லை 9th மந்த் எங்கள் வீட்டு சைடில் பண்ணுவாங்க, அப்போ பண்ணிக்கலாமா அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஓகே சொன்னார். ஆனால் என்ன இருந்தாலும் ஃபேமிலி எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாருமே பண்ணுற மாதிரி எல்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்குமான்னே தெரியல. அதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் எங்களுக்குள்ள. ஸோ என்ன தான் நாங்கள் டிசைட் பண்ணி இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு சொன்னாலும் நடக்குமாங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கொஷன் மார்க் தான். எனக்கெல்லாம் டெலிவரி ஆகிற வரைக்கும் அது நடக்குமாங்கிறதே கொஷன் மார்க் தான். கூப்பிடணுன்னு வந்து 2 பேருக்குமே ஆசை தான் சார். ஆனால் அவங்க வந்து அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தெரில சார். அது வருவாங்களா மாட்டாங்களான்றது தெரில. ஆசை 2 பேருக்குமே இருக்குது, 2 ஃபேமிலி சைடுமே இருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்றது 2 பேருக்குமே ரொம்ப ஆசை. ஆனால் அது எப்போ நடக்கும்ன்றது தெரில சார். கொண்டு பொதுவாக கற்பமாக இருப்பவர்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது, பத்திரமா இருங்கிறது, பார்த்து இறங்குங்கிறது, வந்தாங்கன்னா முதல்ல உட்கார இடம் கொடுக்குறது, இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருப்பது என்ன அப்படின்னா, அவள் ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தில் இருக்கா, முக்கியமான செயலை செய்கிறா. அது ஒரு ஆணால் முடியாத செயல், சரியா? அந்த வலி தாங்குவது. அப்போ நம்ம என்ன தான் சொன்னாலும் பெண் தான். அதை அந்த வலி அவள் தான் தாங்குறா, அந்த காரியத்தை அவள் தான் செய்கிறாங்கிறனால தான் நம்ம அவ்வளோ பேம்பர் பண்ணுறோம். பேம்பர் பண்ணால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். நான் வந்து என் கணவன் உடன் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நான் அதை சொல்லலை. காரணம், தந்தையாக இருப்பது ஒரு வலி, அந்த வலியை உணர்ந்ததுனால அந்த பெண் சொல்லவே இல்லை, ரைட்டு சொல்ல வேண்டான்னு. ஆனால் அதை சொல்லிய பொழுது கணவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அடடா இதை என் பொண்டாட்டிங்க சொல்லியிருக்கலாமே, சொன்னால் நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு. ஆனால் கர்ப்ப காலத்தில் பிரசவ காலத்தில் பொதுவாகவே பெண் எப்பொழுதுமே என்ன நினைக்கிறான்னா, நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லாமல் செஞ்சிடணும், செஞ்சால் தான் கிரேட் அப்படி தான் நினைக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வச்சு பழக்கத்தில் என்ன வச்சுருக்கோம்னா, அது எந்த மதத்தினராக இருந்தாலும் எல்லாரும் விரும்புகிறது, தன்னை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி இருந்து எல்லாரும் வந்து தன்னை தொட்டு சந்தனம் தடவி வளையல் போட்டு தன்னை கொண்டாடுவது ஒரு பெண் விரும்புவாள். அந்த பெண் வந்து திரும்ப திரும்ப எங்கள் அப்பாவோட நான் பேசலை, நான் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, பார்த்தாலும் நான் தவிர்க்கிறேன், இப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன், நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லுவோம். நாங்கள் என்ன நினச்சோம்னா, இத்தனை பேரும் உறவினர்களாக குடும்பமாக இருந்து அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு அதை நடத்திடணும்னு நினச்சோம். அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணோம்.
புத்தகம் பரிசளிப்பது வழக்கம். இந்த தடவை என்னென்னா எல்லா பரிசையும் இந்த பக்கம் இருக்க பெண்கள் தான் பெற்றுக்கொள்ள போகிறாங்க உடன் கணவரோட. இந்த புத்தகங்களை பரிசாக பெற போது வாங்க. கௌரா பதிப்பு வழங்கும் புத்தகங்களை பரிசாக பெறும் மற்றொரு நபர் வாங்க நீங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் அம்பரை பரிசா பெறுறது வாங்க டீச்சர். அன்னை டேட்ஸ் வழங்கும் மற்றொரு கிஃப்ட் அம்பரை பரிசா பெறுறது வாங்க நீங்க தான். கேஏஜி டேக்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் பரிசா பெறுறது 11 ஆண்டு காலம் கழித்து பிள்ளை பெற காத்திருக்கிறது.